இந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ வாங்குறதுக்கு நீங்க கண்டிப்பா திரும்ப வரணும். போயிட்டு உங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க. ஓகே அத்தை, எனக்கு நல்லா தெரியுது இது வெறும் ஆர்கானிக் மார்க்கெட் இல்ல, நமக்கு கிடைச்ச லாட்டரி. எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு பாருங்க. கடவுளே, வாயை வைக்காத. எல்லாம் அவன் செயல் தான். சரி, பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு லேடி ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்களே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? ஆமாமா, முதல்ல பேக் பண்ணிட்டேன். அவங்க 142 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாங்க. ஆனா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி 150 ரூபாய் கையில கொடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அதையும் நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, இதே மாதிரி எங்களுக்கு கொட்டோன்னு நிறைய காசு கொட்டணும் ஒப்பிதாவே. ஒருத்தர் நின்னு வேண்ட கூடாது, அதுக்குள்ள பேரை வந்து ஏத்திருவீங்களே. இந்த கார் எங்கேயோ நம்ம பார்த்த கார் மாதிரி இருக்கே. அடடே, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம யுமா மேடம் வந்திருக்காங்க. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. மேடம் மேடம் மேடம், உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் Dress சூப்பரா இருக்கு. மேடம் வாங்க வாங்க, வெல்கம். நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் எனக்கு வேணுங்கிறத வாங்குறதுக்கு சைனாக்காரங்க ஏரியா கூட போயிருக்கேன். அதனால இந்த மாதிரி இடத்துக்கு வரதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. அப்படியா? அப்படியா? அதனாலதான் வாழ்க்கையில உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி சைனீஸ் ஏரியாலாம் கிடையாது. ஆனா இங்க குட்டி கண்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது கர்தார், கிஸ்பெக், உஸ்பெக், ஏசியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியால இருந்து வந்த மக்கள் எல்லாருமே எங்க ஏரியால பிரிஞ்சு இருக்காங்க. போன தடவை எங்க ஏரியாவுக்கு வரும்போது உங்களோட கார் எதேர்ச்சியா நின்னு போச்சு. ஆனா இந்த தடவை எங்க ஏரியாவுக்கு எந்த காரணத்துக்காக வரீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன நீங்க என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? நான் எப்பவுமே வாங்குற பொருளை பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவேன். போன வாட்டி உங்ககிட்ட ஒரு ஷாம்பு வாங்கினல, அந்த மாதிரி புதுசா ஏதாவது பொருள் நீங்க சொல்ற மாதிரியான ஷாம்பு தான் எங்க லிஸ்ட்ல எப்பவுமே நம்பர் 1ல இருக்கும். அதோட எங்க கூட போட்ட சண்டை எல்லாம் மறந்துட்டு எங்க கடைக்கு வந்திருக்கீங்கல்ல, அதுவே நல்ல விஷயம் தான். சரி, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள ஜாலியா உட்காந்து பேசுவோம், டீ குடிச்சிட்டே வாங்க போலாம். போங்க. இவளுக்கு எதுக்கு அந்த ஷாம்பு நாம விக்கணும்? நீங்க வரத்த எல்லாமே வியாபாரம் தான், போங்க. நீங்க எங்க என்ன வான்னு கூப்பிடாம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். உள்ள கூப்பிடுறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா எங்க கிட்ட இருக்கிறதுல ரொம்ப சீப்பான சேர்ஸ். எல்லாமே ஜோக்கு. உட்காருங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் மேடம்? தேங்க்யூ. எனக்கு குடிக்க ஒரு கப் காஃபி போதும். உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் போயிட்டு ஏமர்ல இருந்து உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு சக்கரை போட்டு வேணுமா, சக்கரை போடாம வேணுமா, சாங்கா வேணுமா? சாங்கா என்ன கேள்வி இது? சக்கரை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன்னா சக்கரை போட்டு குடிக்கிறது ஹெல்த்தி இல்ல. கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க. நான் போய் உங்களுக்கு லைட்டா பிரவுன் சுகர் போட்டு இன்னொரு தள்ள காஃபி கொண்டு வரேன். மேடம், இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வாய விட்டுறாது. அப்படின்னா நீங்க காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஆர்கானிக் பிட்டர் சாக்லேட் 2 பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, நம்ம வேணா சாப்பிட்டு ஸ்வீட்டா பேசுவோம். அதையும் தான் பாப்போம். அப்போ உங்க நாவலோட ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம எப்ப படிக்க போறோம்? அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஆகுது. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது ரொம்பவே சீக்கிரம். ஏன்னா நான் ஒரு நோட்ஸ் மட்டும் தான் எழுதிருக்கேன், வேற எதுவுமே எழுதல. முதல்ல நான் வெளியே வரணும், நிறைய எழுதணும், கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு படிக்க தரேன். ஓகேவா? சொல்றீங்க, அதுவும் நல்ல விஷயம் தான். அப்புறம் எனக்கும் புரியுது, இந்த மாதிரி 2 விஷயங்களை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு லைனா நம்ம அதுல எழுதணும், அப்புறம் நம்ம எழுதுனதை மத்தவங்களை படிக்க வைக்கணும். நிஜமாவே இது கஷ்டமான வேலை தான். ஆமா, சரிதான். அதுலயும் நம்ம பிரைவேட்டா எழுதின விஷயங்களை மத்தவங்களை படிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நிறைய தைரியம் வேணும். அந்த மாதிரி எழுதுனதை பப்ளிஷ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல, அப்படி பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நான் எழுதின எல்லாத்தையும் மத்தவங்க படிக்கணும். ஆனா எனக்கு ஏதோ தயக்கமா இருக்கு. அப்ப அதை உங்களால எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, ஒரு ரைட்டரா யோசிக்காம பப்ளிஷரா யோசிச்சா தான் முடியும். எப்படின்னா, நாம நிறைய புக்ஸ பத்தி பேசலாம், புக்ஸோட டிசைனை பத்தி, பேக் பேஜ்ல எழுதுறத பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். ஆமா, நாமளும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுதானே ஆகணும். அந்த பேக் பேஜ்ல எழுதின விஷயம் கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். ஆக்சுவலா அதை எடிட்டர்ஸ் தான் எழுதுவாங்க, உனக்கு தெரியுமா? ஆஹா, நானும் இப்ப ஒரு எடிட்டர் மாதிரி தானே. அப்போ அப்படின்னா கண்டிப்பா இதை நான் செய்யறேன். ஆமா, நீங்க இதை எடுத்துக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்போ உங்களுக்கு காஃபி விட டீ தான் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, கரெக்டா தான் சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா நம்ம 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். தேங்க்யூ சோ மச். ஆனா என்னோட லஞ்ச் பிரேக் முடிய போகுது. சோ நான் இப்பவே கிளம்புறேன். பரவாயில்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க என்னோட அசிஸ்டன்ட்ங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தரேன். ஓகே, புது புக்குக்காக புது விஷுவல்ஸ் 3 வந்திருக்கு. அத நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத எனக்கு அப்புறமா சொல்லுங்க. ஓகே, நான் என் சிஸ்டம் ஆன் பண்ணதும் முதல் வேலையா மெயில செக் பண்றேன். ஓகே, சூப்பர். என்னோட பேக் எல்லாம் அங்க இருக்குல்ல? ஐயோ, அத மேல நான் டெஸ்க்லயே வச்சிட்டு வந்துட்டேன். பாய். பாய் பாய்.
நான் இத சொல்லியே ஆகணும். நீங்க அன்னைக்கு கொண்டு வந்த ஸ்டஃப்டு கிரேப் லீவ் செம்மையா இருந்தது. இப்போ நான் ஒரு குக் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்கள நான் உங்ககிட்ட அனுப்புறேன். உங்க ரெசிபி அவங்களுக்கு தரீங்களா? அடடா, என்கிட்ட ரெசிபி எல்லாம் கிடையாது. நான் எப்படி சமைப்பேங்கிறத சொல்றேன். எனது ரெசிபி இல்லையா? ரெசிபி இல்லாம எப்படி நிஜமா? சமைக்கிறீங்க? என்கிட்ட அட நான் நிஜமா தாங்க சொல்றேன். உங்ககிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 2 சமைக்காரங்களை வச்சிருந்தேன். அவங்களால ஒரு கேப்பச்சினோ கூட சரியா போட முடியல. அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா? அவங்கள வேலையை விட்டு அதை தூக்கிட்டேன். தவிர வேற என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு காஃபி கூட போட தெரியலன்னா அவங்க எதுக்கு வேலையில இருக்காங்க? ஆமா. நான் எல்லாத்தையும் வெறும் கையில அப்படியே சும்மா அளவு பாப்பேன், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், என் சின்ன பொண்ணு சனேம்க்கு சரியா சமைக்க வராது. முட்டை பொரியல் பண்ண மாட்டா, சாதம் வடிக்க தெரியாது. ஏதாவது செய்ய சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை குப்பையை ஆக்கிடுவா அவ. ஆனா போக போக கத்துப்பா. ஆனா அவளுக்கு வேற சில டேலண்ட் இருக்குல்ல? கரெக்ட் தானே? மிஸ்டர் முசாஃபர், நான் கொடுத்திருந்த ஆர்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நீங்க கேட்ட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஹியூமா மேடம். அப்புறம் இந்த பவுடர் கேட்டீங்களா, இதுல ஒரு 50 கிராம் பையில உங்களுக்கு ஓசில போட்டு வரும். தேங்க்யூ வெரி வெரி மச். அதுக்கு அப்படியே லைட்டா பில்ல போட்டுருங்க. ஆமா, எவ்வளவு தரணும்னா? மேடம் உங்க பில்லு 442 ரூபா. ஆனா வெறும் 440 ரூபா கொடுங்க போதும். 2 ரூபா டிஸ்கவுண்ட். இந்தாங்க. அடி கார்டை ஸ்வைப் பண்ணுமா மேடம்? ஆனா இப்போதைக்கு எங்க கிட்ட அந்த சர்வீஸ் இல்ல. ஓ அப்படியா? நான் அத யோசிக்கவே இல்ல. நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. உங்ககிட்ட இல்லன்னா பரவாயில்ல, அப்புறம் வந்து கொடுங்க போதும். எங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிப்பாங்க. பணம் இருக்கும்போது கொண்டு வாங்க, அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இல்ல வேண்டாம், என்கிட்ட கேஷ் இருக்கு. ஐயோ அத்தையாரே, நீங்க வேற சும்மா இருங்க. கையில காசு இருந்தா நீங்க கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க. அந்த கடவுள் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாரு ஹியூமா மேடம். நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே வெற்றி அடையணும். அதுக்கு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இனி உங்களுக்கு எல்லாம் வெற்றி தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹேவ் a nice day. அடிக்கடி இந்த கடைக்கு வாங்குவோம். அடிக்கடி வந்துட்டு போங்க. இந்த கவரை நானே காருக்குள்ள வச்சுறேன். ஓடியா, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா, நானே போய் வைக்கிறேன். எங்க ஏரியாவுக்கு உங்களை மாதிரி ஒரு செலிபிரிட்டி வர்றது எங்களுக்கு தான் சந்தோஷம். சின்ராசே, நீ வண்டி ஏறா சின்ராசே. பாய். அத்தியாரே, மாட்டு வண்டியோட பெருசா இருக்குல்ல இந்த காரு. எங்க ஒருவேளை காசு அப்புறம் கொடுப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சந்தோஷம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்தியாரே? போற அவசரத்துல 500 ரூபாய் கொடுத்து சேஞ்ச் வாங்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அடேங்கப்பா, அவ கொஞ்சம் கூட யோசிக்காம 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு போறா. வாங்கம்மா. அவங்க எவ்வளவு வியாபாரம் பண்ணிட்டு போனாங்க தெரியுங்களா? எக்கச்சக்கமா நம்ம வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த பிசினஸ்ல நாங்க 2 பேரும் கோடி கட்டி பறக்க போறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது கண்டிப்பா முசாஃபர், தம்பி செல்லம், உனக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் புரியாதுடா கண்ணா. இந்த தடவை அவங்க கம்மியா கொடுத்தாங்க, அடுத்த தடவை வரும்போது நிறைய கொடுத்தா என்ன பண்ணுவ? இந்த பொம்பளை கண்டிப்பா உன்னை ஏமாத்துவா. இந்த பொம்பளை சாதாரணமான வயல சூனியக்காரி. நான் இனிமேல இருந்து இங்கேயே இருக்கேன். ஏமா என்னம்மா நீங்க இங்க இருப்பேன்னு சொல்றீங்க? அதான் உங்களுக்குன்னு ஒரு கடை இருக்குல்ல, அங்க போங்க. அங்க இந்த இன்னர்ஸ் எல்லாம் தொங்குதுல, அதை வித்துட்டுங்க. எங்க கடையில வந்து ஆட்டைய போடாதீங்க. ஐசுன், தேவையில்லாம இந்த மாதிரி பேசாத, போய் இங்க இருந்து. இல்ல இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். ஏன்னா இவன் என் பையன், அதனால நான் இவனை பாதுகாத்தே தான் தீர்வேன். நீங்க வேறமா, நான் வளர்ந்த பையன்தாம்மா. எனக்கு என்னையும் நல்லா பாத்துக்க தெரியும். தயவு செஞ்சு நீங்க வந்து ஆட்டைய கிளப்பாதீங்க. நீங்க கிளம்புங்க. இந்த பிசினஸையும் கெடுத்து விட்டீங்க. அதுக்கப்புறம் ரோட்ல நான் தாடி வச்சுட்டு அலைய வேண்டியதா. கிளம்புங்க இவன் சொல்றேன். புத்திசாலியான பையன். நாங்க பண்றது லீகலான என்ன business. லீகல்? அப்பனா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு, நான் ஏன் பார்க்கறேன். டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவியா? முதல்ல நீ அதை கேட்க எடுத்துட்டு நீ வா, யாரும் பார்க்கறேன். முதல்ல. இருங்கம்மா. அந்த document அதெல்லாம் காட்ட எடுத்துட்டு முடியாது. வா. முதல்ல காட்டு. சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க. சண்டை போடாதீங்க. நீங்க போங்க. ஏன் சண்டை போடுறீங்க? அமைதியா இருங்க. அடிச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கன்றேன்ல. விட மாட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஜான்சா, நாங்க இதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நீங்க கேட்ட கலர் ஸ்கில்ஸ் பாருங்க. தேங்க்யூ சோ மச் சனேம். ஆனா நான் இதை கேட்டு 1 hour ஆச்சு. நான் ஆபீஸ்ல இருந்து வெளியே போயிருந்தேன். ஐ மீன் ஆபீஸ் விட்டு வெளியே போல, கீழே தான் போயிருந்தேன். ஓஹோ, ஆரம்பிச்சியா நீ? ஒரு புது வேலை கிடைச்சா போதுமே, உடனே இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல எப்படா தாவறதுங்கறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பல்ல நீ? நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த விஷயத்தையும் பண்ணல. நான் என்னோட லஞ்ச் பிரேக்ல தானே போனேன். என்னோட லஞ்ச் பிரேக்ல நான் எங்க வேணா போகலாம். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. டெக்னிக்கலா கரெக்ட் தான். ஆமா, அது நீ இந்த பிளாஸ்டிக் ப்ராஜெக்டோட டிராஃப்ட முடிச்சிட்டல்ல? இல்ல, இன்னும் முடிக்கல. எதுக்கு? எதனாலதான் டெட்லைன் நாளைக்கு வரைக்கும் இருக்குல்ல, அதான் நாளைக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா இப்போ அது பெர்ஃபெக்ட்டா இல்லையா? ஆமா, இப்போ இல்ல. அந்த சாக்லேட் கம்பெனியோட கேம்பெயின் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கணுமே, எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ? அத நான் சீக்கிரமா மெயில் பண்ணிடுறேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு?
இல்ல பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. நீ இந்த கம்பெனி விட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னால போக முடியுமான்னு யோசிக்கிறேன். அதே சமயம் நீ லஞ்ச் பிரேக்ல கூட இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே வேலை பார்த்தனா வேலை சீக்கிரம் முடியும். நீங்க சொன்ன ஜோக் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஆபீஸ்ல நான் 13 நாள் தான் இருக்க போறேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சிருவேன். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வைக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. உன்னை விட்டா நீ பேசிட்டே இருப்ப. நான் இந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஏய் ஹாய் போலன் சொல்லு. என்ன ஸ்கார்ஃப்? இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லையே. நீ ஏதாவது ஸ்கார்ஃப் இங்க பாத்தியா? அது எதுக்கு டேபிள் கீழ பாக்குறீங்க? எங்கயாவது கீழே விழுந்திருக்கலாம். நீ வேணா அங்க போய் செக் பண்ணு போ. இல்ல போலன் இங்க எதுவுமே இல்ல. அப்படி நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். இங்க இல்ல போலன். மேபி நீ டாக்ஸில வரும்போது கூட அதுல மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க எங்க போயிருந்தீங்க? சரி போலன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். யார் எங்க போனாங்க? நான் எல்லாத்தையும் 13 நாள்ல முடிக்கிறேன்னு சொன்னேன். நீங்க கவலைப்பட வேணாம்னு சொன்னேன். எப்படி நீங்களும் இங்க இருந்து போக போறீங்கல்ல? அங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த கம்பெனி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா என்ன? எப்படியும் நீங்க போலன் மேடம் கூட இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறீங்க. ஆனா நான் இங்கே தான் இருக்க போறேன். எனக்கு எப்படி தெரிய வரும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. அத பத்தி நீ ஏன் யோசிக்கிற? அது என்னோட பிரச்சனை சனே. ஆமால, அது உங்களோட பிரச்சனை தான். என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். சரியா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஜிங்கிள் ரெடி ஆயிடுச்சா? ஆமா, அது ரெடியாயி உங்களுக்கு அனுப்பி வச்சாச்சு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கம்பெனியோட கலர் ஸ்கேல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பிரிண்டிங்க்கு அனுப்பியாச்சு. அப்புறம் இப்ப அந்த சாக்லேட் கம்பெனியோட டிசைன்ஸ்ல கூட நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? இனி உங்ககிட்ட சொல்ல எந்த வேல்யூல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத உன் கூட சேர்ந்து நானும் பாத்துக்கிறேன். அதத்தான் நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். நீ கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடுறியா இப்ப? கமான் வா, வந்து எடுத்துக்கோ. நல்லா டேஸ்டா இருக்கும். நமக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாரு. கமான், இந்தா இது சாப்பிட்டு. பாதி சாப்பிட்டு போதும். நீங்க பால்கனுக்கு போனதுக்கு அப்புறம் கலர்ஃபுல்லா இருக்க ஸ்கார்ஃப்ல நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவீங்கல்ல? சரி டீ குடி. சனேம் ரொம்ப பொறுமையா இருக்கா. அப்பனா இப்போதைக்கு ரெசிக்னேஷன் இல்ல. நீங்க அங்க ஜான் சார் பண்றத பாத்தீங்களா? சனைமை குழப்பறதுக்காக ஏதோ அவர் பேசி குழப்பிக்கிட்டு இருக்காரு. சனைமோட மென்டாலிட்டி கூட அவர் விளையாடிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இது எங்க ஊர்ல ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஆனா சொல்லுவாங்க. அவர் பண்றதுக்கெல்லாம் சனேம் ரொம்ப பொறுமையா இருக்கா. கடைசியில இவ விட்டு கொடுத்துருவா பாருங்களேன். இங்க பாரு, நீ கண்டிப்பா நீ இதுல தோத்துதான் போற. அங்க பாருங்க யாரு வரான்னு. யார் வரா? சரி சரி, ஏன் இங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஹலோ, ஹாய். வாங்க வாங்க, வெல்கம். ஹலோ டேரன் மேடம், ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புது ஆபீஸ் எப்படி போயிட்டு ஓ, இருக்கு? அதுவா நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல, அப்படியே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம எங்க கிட்ட கேளுங்க. நாங்க இங்கே தான் ஓகே, இருக்கோம். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா இன்னைக்கு கூட நான் ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். என்னோட புக்குக்காக இந்த ஃபுட் எல்லாம் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சனேம் கூட சொன்னாங்க உங்ககிட்ட ரெஸ்டாரண்டோட லிஸ்ட் இருக்குன்னு. அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆமா, இருந்துச்சு. அவ இப்படிதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சரியா சொன்னீங்க. ஆமா, எங்க சனேம காணோம்? அவங்க கேபின்ல உங்களை காணோமே. அவ ஜான் கேபின்ல இருக்கா, பேசிட்டு இருக்கா. அந்த ரூம்லயா? நான் அவளை கூப்பிடட்டுமா? பரவாயில்ல, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. இவ்ளோ வேகமா வந்தவன போயிட்டாரு. இது பாக்க என்ன நல்லாவா இருக்கு சனேப்? சொல்லு. ஏன்னா நான் முன்னாடி பாக்கும்போது ஃபைனல் பிரீஃப் இந்த மாதிரி இல்லல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது ஏன்னா இந்த டேட் பழைய டேட் போட்டிருக்கு. இதான் ஆக்சுவல் பன். இத பாருங்க. இப்ப நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஹலோ, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? படிக்கட்டு ஏறிதான். பரவாயில்ல, இவர் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சனேம், ஆக்சுவலா நான் உங்களை பார்த்து பேசலாம்னு தான் வந்தேன். ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? கண்டிப்பா. முடியாது, நிச்சயம் பேச முடியாது. ஏன்னா நாங்க எங்க கம்பெனி ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கோம். பாருங்க டேபிள் முழுக்க எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்குன்னு. ஆமா, நாங்க இந்த ஃபைல்ஸ செக் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை தடவை செக் பண்ணாலும் பல தடவை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது இந்த கம்பெனியோட பழைய ரூல்ஸ். இங்க பாருங்க, இது ஒரு ஆபீஸ். இதெல்லாமே ஆபீஸோட ஃபைல்ஸ். ஓகே, இத பார்த்து தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் எங்களோட கோர் அது பிசினஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனேம் ரொம்ப ரீசனபிளான ஆள் தான். அவங்க செய்யற வேலை எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால அவங்க இந்த கம்பெனில என்ன வேலை செஞ்சாலும் அது ரொம்ப சரியா தான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி தான் என்னோட ஆபீஸ்லயும். அப்படின்னா ஓகே ஜான் சார், நீங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்த்து வைங்க. ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து திரும்ப பாக்குறேன். சனேம், நீ பேசுறத பார்த்தா ஒரு ரோபோ பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணாங்கன்னா உடனடியா நீ ரைஸ் உங்களுக்கு ஆகு. ஏதாவது சந்தேகம் வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா உங்களால எதுவும் பண்ண சனேம், இந்த முடியாது. வேலையை நாம 2 பேரும் தான் செஞ்சாகணும். ஹேவ் a nice day. எதுக்கு சனேம்? ஏய், இந்த மாதிரி 2 பக்கமும் வேலை பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? ஆமா, ஆனா நம்ம எல்லாத்துக்குமே பழகிக்கணும்ல. அப்புறம் நான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்க பார்க்கல. உங்க போனுக்கு ட்ரை பண்ண நீங்க எடுக்கல. அது வந்து நான் கேபின்லயே விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைப்பேன். அதனாலதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னு நான் அதை கேபின்ல விட்டுட்டு ஓகே, போயிட்டேன். சூப்பர். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒன்னு காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். சில டிசைன்ஸ் நான் உங்களுக்கு மெயில் அனுப்புனேன்ல, அதை நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லுங்க. காட்டுங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க கொஞ்சம் அட்ராக்டாவும் இருக்கு. ஆனா ரெண்டாவது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
ஆக்சுவலா இந்த ஆரஞ்சு கலரை பார்த்தா ஏதோ நாவல்ல இருக்க விஷயங்களை நம்ம படிச்ச மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல நீங்க நாவல்ஸோட கேரக்டர் பத்தின ஹிண்ட்ஸ நம்ம சம் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ்ல கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா இதுல இருக்க கலர்ஸோட சேர்ந்து எல்லாமே ஹார்மோனிக்கா இருக்கும். அப்படின்னா நாவல் இருக்கிற கேரக்டர்ஸ் கூட கடைசியா ஹார்மோனிக்கா ஒன்னா சேர்ந்துருவாங்க. அட சனே, சூப்பர் ஐடியாப்பா. எனக்கு உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க இந்த வேலையில சீக்கிரமா நம்ம ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சோ மச் சார். என்னது கிரியேட்டிவ் டீம் அர்ஜென்ட் மீட்டிங் உடனடியா வாங்க. உடனே வந்துட்டோம். நான் உடனே ஆர்கனைஸ் பண்றேன். சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே, நான் சரி, திரும்ப okay. வேலைக்கு போறேன். நாம அப்புறமா அப்புறமா பார்க்கலாம். பேசலாம். பை பை. தேங்க்யூ, மீட் பண்ணுவோம். ஒரு வகையில போலன் திரும்பவும் இங்க வந்தது ரொம்ப நல்லதுதான். அந்த ஆர்கானிக் பேய் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்கிட்ட வந்து என்னத்த வளர போகுதுன்னு தெரியலையே. எப்படி இருக்கீங்க நிஹாத் சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பேசுறதுக்கு தானே வந்திருக்க. பேசுறதுக்கு தான் அப்ப என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லுமா, கேக்குறேன்ல. என்ன வெட்டியா இருக்கீங்களான்னு கேளு, வருமானம் வருதான்னு கேளு, இங்க சும்மா உட்காந்து வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேளு. அப்படியும் இல்லனா நீ புதுசா ஆரம்பிச்சிருக்க கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லு, பணமழையா கொட்டுதுன்னு சொல்லு, நிறைய கூட்டம் வராங்கன்னு சொல்லு. என்ன பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் அதுக்காக இங்க வரல, வேற விஷயம் சொல்ல வந்தேன். வேற என்னமா? என்னாச்சு? நம்ம உஸ்மான பத்தி தாங்க பேசணும். நம்ம பொண்ணுக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் தான் முடிச்சிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி எதுவுமே பேசல. அவனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து நாம தான் அவனை வளர்த்தோம். அதனால நாம தான் ஏதாவது பண்ணணும். நாம ஒரு டின்னரை ஏற்பாடு பண்ணி அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாமா இத பத்தி? அடடா, என் செல்லக்குட்டி, நல்ல அற்புதமான ஐடியா வந்து என்கிட்ட சொல்லிருக்கமா. நீ உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா என் பொண்டாட்டி. நம்ம பசங்களை பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லார பத்தியும் நினைச்சுக்கிட்டே இருப்பல்ல. ஓகே, அவங்கள கூப்பிடுவோம். அவங்கள நம்ம என்னைக்கு கூப்பிடலாம்? இன்னைக்கு நைட். இன்னைக்கே கூப்பிடலாமா? நீங்க கேளுங்க, நான் வீட்ல போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு போன் பண்றேன். இன்னைக்கு டின்னருக்கு நான் அவனை இன்வைட் பண்ணிடுறேன். அப்பனா டின்னருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க இருந்து எடுத்துட்டு போ. எல்லாத்தையும் எடுத்துட்டு போமா. கடவுளே, அதுக்கு நான் என்னோட ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எடுத்துருப்பேன். எதுக்கு உங்க கடைக்கு வர போறேன்? இது கூடவா நீங்க யோசிக்க மாட்டீங்க? கடவுளே. ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்பெயினோட கலர் ஸ்கேல்ஸ் பத்தி பேசலாம். ஜெஜே, நீ அத பத்தி கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. ஓகே, கண்டிப்பா பாஸ், நானே பாத்துக்கிறேன். ஓகே गाइस, இப்போதைக்கு அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் போலாம். ஓகே ஓகே பாஸ். ஓகே சார். சரேம் டரன், ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் இருங்க. உட்காருங்க. மத்தவங்க எல்லாம் போலாம். ஏன் இன்னும் நிக்கிறீங்க? போங்க. ஓகே டரன், இப்போவே நாம இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல ஏதாவது லேப்ஸ் இருந்ததுன்னு வைங்க, சனே வச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி இன்னைக்கு அவ ஓவர் டைம் பார்க்க போறா. ஓவர் டைமா? எதுக்கு? எதுக்குன்னா எல்லாம் நம்ம கேம்பெயினுக்காக தான். அந்த கம்பெனியோட பேனல் ரிப்போர்ட்டுக்காக தான். அத நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. ஆமா ஜென், அத நான் தான் செக் பண்ணேன். அதுவும் இல்லாம நான் டபுள் செக் வேற பண்ணிருக்கேன். அத எல்லாருமே டபுள் செக் பண்ணிட்டாங்க ஜென். அப்படின்னா நாம அதை டெஸ்டாவது பண்ணி பார்த்திருக்கணும் இல்லையா? பண்ணியாச்சு. அண்ட் அந்த பிரஸ் மீட்டிங்க்கு அனுப்ப வேண்டிய போட்டோஸ் எல்லாமே ஜென், நாங்க அதையும் சேர்த்து பண்ணிட்டோம். என்ன டரன் சொல்ற? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் நீங்க எப்ப பண்ணி முடிச்சீங்க? அதுவா, நாங்க இந்த ரெட் மோட் கேம்பெயினுக்காக ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தோமா, அதனால இந்த வர்க்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வர்க் ஓவர். அடேங்கப்பா, அப்படி போடுங்க. உண்மையில பெரிய விஷயம் தான். போங்க. அப்படின்னா நான் ஆபீஸ்ல பண்ண வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே ஓவர் டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் கிளம்புறேன். மறுபடியும் பார்க்கலாம். அதனால இப்ப போய் நான் என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். பார்க்கலாம். கண்டிப்பா, ஏன்னா கம்பெனில தான் எந்த வேலையும் இல்லல. யார் கூப்பிடுறாங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அம்மாவா? டின்னருக்கு உஸ்மான கூப்பிட்டுருக்கீங்களா? ஓகே, நான் வந்துடுறேன். ஓகேம்மா, பார்க்கலாம். பாய். ஓகே, நான் கிளம்பட்டுமா? ஓகே உனக்கு பர்சனல் வேலை இருக்கும், போய் பாரு. நீங்க வேற ஏதாவது சாக்க சொல்லினா கூட டபுள் செக் பண்ணிக்கோங்க. சரி. ஆமா, நீ சூப்பர்ப்பா. ஜான், நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? போல அவ தம்பி வந்திருக்கான்னு சொன்னா, நான் மீட் பண்ணணும்னு சொன்னேன், அதான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே நீங்க மீட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாமா, நாங்க பண்ணிருக்கோம். ஜெயன் என்ன ரொம்ப அற்புதமா கணிச்சிருக்காரு. தேங்க்யூ. சரி, வாங்க உட்காருங்க. பொண்டாட்டி, என்ன பிடிச்சிருக்கா சார்? ஸ்டைலே தனிமா, ரொம்ப அற்புதமா இருக்கு.
உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி. ஆண்டி டேஸ்ட் நிஜமாவே அல்டிமேட்டா இருக்கு. என்ஜாய் பண்ணி சாப்பிடு. எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆண்டி. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்லா சாப்பிடு. என்னப்பா ஆ? மருமகனே, சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? எல்லாருக்கும் தெரியும் நீ நம்ம ஏரியா பையன். ஐ மீன் நாங்க தான் உன்னை வளர்த்தோம். அப்பனா நீ எங்களோட பையன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் அங்கிள். நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு ஃபேமிலி. ஆமா, நம்ம ஃபேமிலி தான். ஆனா இப்ப நம்ம லீகலா ஃபேமிலி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ என் செல்ல பொண்ணு லைலாவோட ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்க. இப்ப அதுக்காக எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ சோ மச் அங்கிள். தேங்க்யூ ஆண்டி. ஐ மீன் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் சொல்ல அதுக்கு வந்தேன். வாய்ப்பே இல்ல உஸ்மான். கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. எங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்க எங்க சைடுல இருந்து செய்யறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுல என்ன அம்மா, தப்பு அதுக்கு இன்னும் இருக்கு? டைம் இருக்கு. என்னம்மா நீ, என்னைக்கா இருந்தாலும் நடக்கதானே போகுது. என்ன இருக்கு இதுல? ஆமாடாமா, இத பத்தி நம்ம முன்னாடியே பேசினோம்ல. அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வந்தேன். இப்ப இத பத்தி பேசினா உஸ்மானோ என்ன கஷ்டப்படுவாருல்ல. பேச்சு பேசுற நீ? இதுல அவன் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க நல்ல அப்படிலாம் விஷயம் ஒண்ணும் தானே இல்லம்மா. பேசிட்டு இந்த இருக்கோம். கஷ்டமே இல்ல. இத கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம கல்யாணத்தை ஒன்னாவே சேர்ந்து பண்ணிடுவோம். எனக்காக இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். நாம இத அப்புறமா பேசலாமே, இப்போதைக்கு வேண்டாமே. ஓகே, உன்னோட இஷ்டம்பா. ஆனா ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க என்ன? சரி, நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அதாவது எல்லாத்தையும் நீயே குடுமா சாப்பிடு. குடுமா, அந்த ஸ்வீட்டை குடு, எடுத்து குடு. அந்த ஸ்வீட் கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. பொலஞ்சலும் உன் தம்பி அப்படியே உன்ன மாதிரியே இருக்காமா. எல்லா வகையிலும் தான் சொல்றேன். படிச்சிருக்கான், ஜென்டிலா இருக்கான். இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் தம்பி. ஹீமா மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா எவ்வளவு ஜென்டில்னு? தேங்க்யூ. ஆமா, நீங்க சொல்றது கூட ஒரு வகையில சரிதான். இவனை பாத்தீங்கன்னா இவன் என்ன மாதிரி இல்ல. இவன் நிறைய இடங்களுக்கு போவான், நிறைய பேர்கிட்ட பழகுவான். கொஞ்சம் வித்தியாசமாவே இருப்பான். ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் இஸ்தான்புல்ல இருந்து ரொம்ப தூரமா இருந்தேன்ல. முதல்ல எனக்கு இந்த ஊரு புதுசா தான் இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அந்த மாதிரி சுத்தமா தோணலையா. நீங்க ஏதோ இங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. நல்லா ஸ்டைலிஷாவும் இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க ரோட்ல கார் ஓட்டும் போது யார் மேலேயோ இடிச்சுட்டு நல்ல வருஷ கணக்குல அவங்க கூட பேசி பழகின மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே அவங்க கூடயும் இருக்கீங்க. அதத்தான் நான் சொல்ல வரேன். அண்ணா, ஒரு வகையில் அவர் சொல்றது கூட சரிதாண்ணா. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல. நம்ம ஒரு விஷயத்த பாப்போம், ஆனா அது ரொம்ப ஸ்பீடாவே மாறிடும். அது சரி, இந்த ஊர்ல உனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வச்சுக்கோயேன். நீ ரொம்ப தனியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். உனக்கு நாங்க இருக்கோம். அதோட எங்க கம்பெனியோட நெய்பர் ஆயிட்டல்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். உங்க கம்பெனி இருக்கிற இடத்துல தான் நான் பாத்துக்கிற புது கம்பெனியும் இருக்கு. அது கூட எதிர்பார்க்காம தான் நடந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லையா? அப்போ ஒருத்தர் மேல வண்டி வச்சு இடிச்சது கூட எதிர்பாராம தானே நடந்தது. அதையும் நாம அப்படியே வச்சுக்கலாமே. ஜான், எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த விபத்து நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஒரு வகையில நடந்தது கூட நல்லதுதான். அதனாலதான் சனேமே நான் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஆபீஸ் கிடைச்சது. அப்புறம் அவங்களை என் கம்பெனிக்கு எடிட்டரா வர சொல்லி ஜாப் ஆஃபரும் கொடுத்துட்டேன். அதனாலதான் சொன்னேன் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ஆமா, சனம் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பொண்ணு, ரொம்ப கியூட்டான பொண்ணு. அவ எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா உங்க கம்பெனில நல்லா ஒர்க் பண்ணுவா. அப்படி வந்தா நாங்க 2 பேரும் கண்டிப்பா நல்ல வேலை செய்வோம். அவ டேலண்டான பொண்ணு, கூடவே புத்திசாலியும் கூட. மேபி அவளுக்கு தேவையான விஷயம் அந்த கம்பெனில கிடைக்கல போல. ஆமா, சம்டைம்ஸ் நல்ல விஷயம் பக்கத்துலயே இருந்தா கூட அது நம்மளுக்கு தெரியாது. இந்தாங்கண்ணா, have it. என் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியலடா. ஜான், எனக்கு இன்னொரு கிளாஸ் கொண்டு வரியா? தேங்க்யூ. இப்பயாவது உங்களுக்கு நாங்க எதுக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சுதா? சொல்லுங்க. அட கடவுளே, முசாஃபர். என்னடா இது முசாஃபர்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ நீங்க என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம உஸ்மான் நடிச்ச ஆடு டிவில டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதை கொண்டாடும் விதமாக ஜே வீட்ல நாங்க ஒரு மியூசிக் பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா அங்குள்? சொல்லுங்க அத்தையாரு.
கடவுளே எப்படியாவது என்ன இந்த இடத்துல இருந்து அப்பனா காப்பாத்து. சரி அம்மாடி உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வாமா. நீ போகும்போது ஒண்ணு பண்ண, உன் தங்கச்சியும் கூட கூட்டு போ. இல்லப்பா சனேம்க்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நாங்களே போயிட்டு வந்துடுறோம். ஓகே பாய். இந்த இடத்துல கோலிஸ் மட்டும் இருந்தானா இந்த இடமே நல்லா ஃபுல்பில்லா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த புள்ள ரொம்ப நல்ல சமத்தான புள்ள. கடவுளே இவன் பேச்சை கேட்டுட்டு பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. என் தம்பி மட்டும் எனக்கு அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கான தைரியத்தை கொடுக்கலனா நான் இப்ப வரைக்கும் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டேன். அம்மாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இல்லைன்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். வாவ் வண்டர்ஃபுல், சரியான முடிவு. ஆமா அந்த புக் எப்ப வெளிய வரும்? நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் அந்த டிராஃப்ட ரெடி பண்ணி ஆகணும். இல்லனா அந்த புக் எப்ப ரெடி ஆகும்னு தெரியாது. சீக்கிரமா வெளியே வந்துரும். அப்புறம் நான் இத பத்தி சனேம் கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். நீங்க அவளுக்காக அதிகமா வெயிட் பண்றீங்க போல. அவளுக்கு என் கம்பெனில ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏகப்பட்ட வேலை சொல்ல போனா தலைக்கு மேல. ஆமா இல்ல, அவ வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னும் 12 நாள் இருக்குல்ல. ஆக்சுவலா அவ என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னா அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அவ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கா. வெயிட் பண்ணுங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஜான், நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த புக்ஸ்க்கெல்லாம் நீயே போட்டோஸ் எடுத்தேனா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இந்த விஷயம் மட்டும் சுத்தமா புரியல. என்ன எதுக்காக அந்த வேலையை பண்ண சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இவரு இன்னொருத்தர காரால இடிச்சு அந்த இடிக்கப்பட்ட நபர் ஒரு போட்டோகிராஃபரா இருந்தா அது கூட எதிர்பாராம நடந்ததுன்னு தான் இவரு சொல்லுவாரு. கொஞ்சம் நிறுத்துறியா? இத பாருப்பா, நான் என்ன சொல்றேன்னா இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நீ பண்றது நேச்சர் போட்டோகிராஃபி, இது வந்து ஃபுட் போட்டோகிராஃபி. இத பாரு, இப்ப எங்களுக்கு உன்னோட ஃபுட் போட்டோகிராஃபி டேலண்ட் மட்டும் தான் தேவைப்படுது. இப்ப எதுக்கு நீங்க வற்புறுத்துறீங்க? ஆபீஸ்ல ஒரு இல்லனா வேலையே ஓடாது. சும்மா இருக்கியா? அது ஜான், இத நான் எப்படி கேக்குறதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை போட்டோ எடுத்ததா எங்களுக்கு ஞாபகார்த்தமாவும் இருக்கும்ல. பட் ஒருவேளை ஒரு வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தாருன்னா? ஆக்சுவலா இல்ல, ஐ மீன் ஜான் ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் நான் சந்தோஷமா வேலையை ஆரம்பிச்சிருவேன். அதோட ஜான் வந்து நம்ம ஊர்லயே ஒரு பெரிய போட்டோகிராஃபர், அது எல்லாத்துக்கும் தெரியும். அவரு வந்து எங்க புக்ஸுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அது எங்க கம்பெனிக்கு ரொம்ப பெருமை தான். அட ஜான், பாத்தியா, இந்த மாதிரி ஜென்டலா ஒருத்தர் கிட்ட இருந்து ஆஃபர் வந்தா நீ விடவே கூடாது. என் பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்துகிட்டு இவ்ளோ பிரஷர் போட்டு அழுத்துறீங்களே. நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? போலனுக்காக இத பண்றேன். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். முசு, நிஜமா சொல்லணும்னா நல்ல வேலை நீ இந்த இடத்துக்கு வந்த. ஏன்னா நீ வரதுக்கு முன்னாடி அங்கிள் கல்யாணத்தை பத்தி பேசி ஓவரா புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. தப்பிச்சிட்டோம். ஆடா என்ன நீ வேற போசுக்கு இப்படி சொல்லி போட்ட. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிவெடுக்கிறத நான் வயசானவங்க கிட்ட விட்டுருவேனா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஆடோட லான்ச் இருக்குல்ல. என்னோட கூட பிறக்காத சகோதரன் உஸ்மான் இன்னைக்கு டிவில வர போறான். அம்மா வேற சின்ன விஷயத்த பேசி பேசி பெருசாக்கிட்டே தான் இருப்பாங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. என்ன அவங்க பண்றதுன்னு சொல்றதுல தெரியல. எந்த தப்பும் இல்லல்ல. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அண்ட் அதோட நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. சரி, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? முடிவு பண்ணீங்களா இல்லையா? இல்ல, முடிவெடுக்கலாம். அதுக்கு எதுக்கு அவசரப்படணும்? சரிதான், அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஆனாலும் நீங்க சீக்கிரமா முடிவு எடுத்துட்டா நல்லா இருக்கும்ல. ஏன்னா லைன்ல சனையும் இருக்கா, நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம முசோ இருக்கா. என்ன முசோ, சரியாதானே சொல்றேன்? உன்னோட கல்யாணத்தை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு முசோ. என்னம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்க கல்யாணத்தை பத்தி யாராவது பிளான் பண்ணாம இருப்பாங்களா? யாரு ஒருத்தங்களை பார்க்கும்போது வயிறு நல்லா கலபலான்னு கலக்கி நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குதோ அவங்க தான் தன்னுடைய வாழ்க்கை துணைவின்னு பிக்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். பொதுவா ஒரு கல்யாணம் நடக்கணும்னா 2 பேரோட மனசு ஒத்து போனா போதும், மத்த யாரோட அனுமதியும் தேவையில்லை. இப்ப நீ கேட்ட கேள்விய கோலிஸ் மேடம் கிட்ட கேப்போம், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அது இப்போ நான் கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சப்போஸ் நீங்க உங்க சோல்மேட்டை பார்க்கலாம் இல்ல பார்க்காம போகலாம். அதனால சரி ஜெஜே, நீ சொல்லு, உனக்கு கல்யாணத்தை பத்தி என்ன ஆசைகள் இருக்கு? சரி, நம்மளோட கமர்ஷியல் எப்ப வரும் அதை சொல்லவே இல்லையே நீங்க. ஐயோ, அங்க ஒரு வேலை இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆன் பண்ணுங்க, சவுண்ட் நல்லா வைங்க. யாரும் பயப்படாம டிவி பார்க்கணும். என்ன சரி, இந்த கல்யாணம் ஹாய், அது எடுங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை சில நேரங்கள் இப்படிதான் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல போன் பில், ஸ்கூல் ஃபீஸ் பில், இதெல்லாம் நீங்க பார்த்து வெறுப்பு ஆயிருந்திருக்கலாம். அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஆத்தாடி ஆத்தா, ஆடே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது மட்டும் நீ சொல்லாத உஸ்மான், என்னன்னு பாப்போம். நீங்க ஒரு சொல்யூஷனை தேடுவீங்க.
அந்த சொல்யூஷன் இங்க இருக்கு. ட்ரஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு, எந்த பில்லா இருந்தாலும் சரி, இத நீங்க ஈஸியான முறையில கட்டலாம். இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே அமையாது. நீங்க எங்களை நம்புங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாத்தி காட்டுறோம். சூப்பரா இருந்தது. ஆனா படுபாவி பயலுங்க பொசுக்குன்னு முடிச்சு விட்டானுங்கப்பா. கொஞ்சம் லென்த்தா தான் வச்சா என்னவா, நல்லா இருந்திருக்கும்ல. இப்ப நீங்க பார்த்ததுதான் ஃபுல் வீடியோ. இது தவிர எங்க கிட்ட வேற சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு. நிஜமாவா? நல்லா லென்த்தா இருக்கிற வீடியோ பார்த்தா தான் ஓரளவுக்கு எனக்கு புரியும். சின்ன வீடியோவை பார்த்தா என்னப்பா புரியும்? முசாஃபர், இந்த வீடியோவை நீ பார்த்ததுல இருந்து உனக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அந்த பேங்க்குக்காரன் இருக்கான்ல, கஷ்டமா இருக்கிறவன் கையில ஏதோ கிரெடிட் கார்டை கொடுக்குறான். அந்த கார்டு கையில வந்த உடனே அவன் பெரிய ஆளாயிரான். அவ்வளவுதான், அப்படி போடு. ஆக்சுவலா நாங்க நினைச்ச விஷயமும் இதுதான். இப்ப நாங்க கன்சியூமரை அப்படியே அலேக்கா புடிச்சிட்டோம். ஆமா, அவ்வளவுதான் விஷயம். என்ன நிஜமாவா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உஸ்மான். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி லைலா, நம்ம கிளம்பலாமா? ஓகே பாய். ஹை காய், நான் லைலாவை வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். என்ன? ஓகே, நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? பாத்து பத்திரமா போங்க. ஓகே, பை பை பை. ஆமா, நானும் கிளம்பணும். வெயிட் பண்ணுங்க, நான் போறேன். நீங்க தனியா போறீங்கன்னு சொன்னா உங்களை அப்படியே விட்டுற முடியுமா? உங்களுக்கு துணையா நானும் உங்க கூட வர. வாங்க போவோம், வாங்க வாங்க. அப்படின்னா ஓகே ஜிஜி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஐஹான், மரியாதையா கிளம்பு. கியூட்டா பண்றாங்க. இவனை விட்டா தப்பாச்சே, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். நீ முதல்ல உட்காருறியா? திரும்பவும் கல்யாணத்தை பத்தி பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா நீ அந்த ஆடு வந்த சாக்குல அப்படியே தப்பிச்சிட்ட. பரவாயில்ல, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். ஜி, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த ஆடு பிடிச்சிருந்தது, அந்த டைரக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆடு தானே. நான் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். நீ வேற டாபிக் போகாத, சரியா? அதுல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது. அதை நீ சரியா கவனிச்சிருக்கலாம் தோணுது. போரு, நீ திருந்தவே மாட்டல. உன்ன நான் போறேன். பயமா இருக்கு. சில நேரத்துல இது பைத்தியம் ஆயிடுதுப்பா. நம்மளும் பைத்தியம் தான். நம்ம டிவில பார்த்த ஆட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுல்ல. நமக்கு தெரிஞ்சவங்களோட முகத்தை டிவில பாக்குறது ரொம்பவே அழகான ஒரு ஃபீல். என்னாச்சு? தெரிஞ்சவங்களா? அது என் பாய் ஃப்ரெண்டோட முகம் தான் சொல்ல வந்த. அது நிஜமாவே ரொம்ப அழகா இருந்துச்சா? நான் ஜெனரலா தான் சொன்னேன். அத தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காம இருந்தா நல்லா இருக்கும். டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கானா? நீ தெரிஞ்ச ஒருத்த. உஸ்மான், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு லைலா, எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணுன்ற தாட்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல. உஸ்மான், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. லைலா, நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட நான் எப்பவோ சொல்லிட்டேன். ஆமா, அந்த காதல தான் நான் ஏத்துக்கிட்டல. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? நிஜமா என்ன ஏத்துக்கிட்டியா? சொல்லு லைலா, என்ன நிஜமா ஏத்துக்கிட்டியா? என் கேள்விக்கு பதில் சொல்லு லைலா. ஏத்துக்கிட்டியா? ஒருவேளை உன் மனசுக்குள்ள இது ஒரு கேள்விக்குறியா இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை சொல்லிடு. ஆனா தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நிஜமாதான் உஸ்மான், நிஜமாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா திடீர்னு எல்லாரும் பேசும்போது பிரஷர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம தான் நான் அப்படி சொன்னேன் உஸ்மான். புரியுது. இங்க பாருங்க உஸ்மான், லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் உஸ்மான். என்ன ஆனாலும் சரி. நீ மட்டும் என்ன காதலிக்காம கல்யாணம் பண்ண நான் ரொம்ப வருத்தப்படுவேன் லைலா. நான் தான் சொல்றேன்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிஜமா தான் சொல்றேன். நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோம்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகே. இப்ப பிரச்சனை இல்லல்ல? அப்படியா? ஆமா. நீ ஒத்துக்கிட்டனா எனக்கு ஓகேதான். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஓகே ஓகே. சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஓகே. சரி, இங்க வாங்க. ஓகே, குட் நைட். குட் நைட்.
நான் எந்த சாவினே மறந்துட்டேன். பை பை. வாசனம். அடடே வாங்க டாரன் மேடம், என்னாச்சு? சரி, நம்ம கம்பெனி நிலைமை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம கம்பெனியோட நிலைமை இப்ப நார்மலா தான் இருக்கு. சோ எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சோ நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஜுவல்லரி ஆடுக்கு நம்ம சனிம் தான் ஒர்க் பண்ண போறோம். சோ அதையும் நம்ம சீக்கிரமா முடிச்சு ஓகே வச்சிடலாமே. சூப்பர். நல்லது, தேங்க்யூ. இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் எவ்வளவு சோகமாயிட்டாருன்னு பாத்தீங்களா? எதனாலனா அவரோட கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸ் அவருக்கு அடிமை மாதிரி வேலை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி அந்த மாதிரிலாம் பேசாத. ஆமா சனிம், நம்ம கம்பெனில பாக்குறதுக்கு எதுவும் வேலை இல்லனா நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. வா நம்ம அந்த வேலையை போய் சனம், பார்க்கலாம். நீ இங்கே இரு. இப்ப பாத்தீங்களா? நீ நல்லா மாட்டிக்கிட்ட. சொல்லுங்க, என்ன விஷயம் ஜான்? அவ போகட்டும், நீ இங்கே இரு, நான் போய் டோர் லாக் பண்ணிட்டு வரேன். வேண்டாம், கதவெல்லாம் மூடாதீங்க ஜான் சார். தப்பா இரு நினைச்சுப்பாங்க. சனம், உன் வேலை முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இரு ஒரு நிமிஷம். இல்ல, நான் சந்தோஷமா இல்ல. நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? மீதி இருக்க 12 நாளா எப்படி கழிக்க போறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. சனம், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். என்னது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களோட கேம்பெயினை இப்ப அவங்க நமக்கு தர போறாங்க. அவங்க நமக்கு இதை தர்றதுங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம் தான். இருந்தாலும் அதுக்குண்டான ஒர்க்கை நம்ம சீக்கிரம் பண்ணி ஓகே, அப்படின்னா நான் எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணிடலாமே. ஆனா இது அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த விஷயம் வெளியில போக கூடாது. அதான் இதை நாம ரொம்ப சீக்கிரட்டா பண்ணி ஆகணும், புரிஞ்சுதா? அதனாலதான் இந்த ஒர்க்கை உன்கிட்ட கொடுக்குறேன். சோ நாம இதை சீக்கிரமே செஞ்சாகணும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீக்ரெட் ஏஜென்சில ஒர்க் பண்றாங்களா? இல்ல. ஓகே, அப்பனா எனக்கு அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவங்களோட ப்ராடக்ட்ட பத்தி சொல்லுங்க. மார்க்கெட்ல அவங்களோட ரேட்டிங் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அவங்களோட ப்ராடக்ட் வந்து பால். பாலா? ஆமாமா, அது பால் தான். பால்னா எல்லா விதமான பால் தான். ஃபுட்பால், பாஸ்கெட் பால், பிங் பால், வாலிபால் எல்லாமே தான். சோ இப்போ உனக்கு அதை பத்தி புரிஞ்சிச்சா? அப்பனா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. பேர் வந்து ஸ்போர்ட்டிவ் லைன். 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 ஓகே, நான் இத பத்தி கண்டிப்பா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். வேற என்ன? ஓ, எழுத ஆரம்பிச்சியா? ஏன் நின்னுட்டு எழுதணும்? வா, கமான் உட்காரு. என் சேர்ல வந்து உட்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. உட்கார்ந்து எழுது. சரி, ஓகே, நான் அப்பனா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்களோட வெப்சைட்ல அவங்களுக்குன்னு வெப்சைட் எதுவும் இல்ல. அவங்க இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ளே வர பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு புது கம்பெனி, புது பிராண்ட் வேற. அதனால சில விஷயங்களை இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, அப்படின்னா நான் ஜெனரலா ஏதாவது வருதான்னு பாக்குறேன். அவங்களோட கம்பெனி நேம் என்ன சொன்னீங்க? இந்த கம்பெனி பொறுத்தவரை அவங்களோட மெயின் கோர் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் தான். ஆனா அதை தவிர வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்ல. ஏன்னா அவங்க வெப்சைட் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது ஓபன் பண்ண கூட லோடிங்னே தான் போயிட்டு இருக்கும். அதனால இப்போதைக்கு நாம அதை பார்க்க முடியாது. அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா போட்டோஸ் ஏதாவது இருக்கும்ல? போட்டோஸ்னா நீ கேக்குற, அது வெறும் பால் தாமா. ஐ மீன் ஃபுட்பால், பாஸ்கெட் பால், அதே மாதிரி எல்லா விதமான பால்ஸும் தான். பால் தான் பால். இப்போதைக்கு நீ பால்னு மட்டும் எழுதி வச்சுக்கோ. மத்த விஷயத்த எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். நீ இந்த கம்பெனில ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ்டா கவனிக்க ஆரம்பி. நீ இப்பவே இதை ஆரம்பிக்கலாம். அதோட இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கு. இதையும் நான் எழுதிக்கணுமா? வேணும்னா ஒரு ரெட் பென்னால இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கோயேன். ஓகே, அப்படின்னா இத பத்தி இந்த மதியானத்துக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட வந்து என்னன்னு சொல்றேன். ஓகேமா, இந்த விஷயத்த நீ மறந்துடாத. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எப்பலாம் உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப மட்டும் ஒர்க் பண்ணு. சரியா? ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. கம்பெனிக்காக நெருப்பு மாதிரி வேலை செய்யணும். முக்கியமா நீ இத பண்றேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்புறம் நீ இப்ப இங்க இருந்து கிளம்பி போலாம். ஓகே, புரிஞ்சுது. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எதனாலனா இப்ப என்னோட மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது. அட் த சேம் டைம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ஓகே, பால் தானே? ஸ்போர்ட்டிவ் லைன் பால், ஸ்போர்ட்டிவ் லைன் பால், ஸ்போர்ட்டிவ் லைன் பால், அதேதான். ஓகே, இங்க பாரு, இந்த வேலையை நம்ம பெர்ஃபெக்ட்டா செஞ்சாகணும். ஏன்னா அவன் என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட். அவனுக்காக நான் இதை நிச்சயம் செஞ்சே ஆகணும். கண்டிப்பா. நீங்க தான் எனக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்கல்ல, இத வச்சு நான் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்போர்ட்டிவ் லைன் பால். ஆமா, நல்லா புரிஞ்சுது.